பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன். கோலம் செய் துங்கக் கரிமுகத்து தூமணியே, நீ எனக்கு சங்கத் தமிழ் மூன்றும் தா. சிவாய நம. மாணிக்கவாசக பெருந்தகை திருச்சதகத்தில் மெய்யுணர்தலை மேலும் மேலும் பாடுகிறார். உத்தமன் அத்தன் உடையான் அடியே நினைந்து உருகி, மத்தம் மனத்தொடு மால் இவன் என்ன மனம் நினைவில், ஒத்தன ஒத்தன சொல்லிட ஊர் ஊர் திரிந்து எவரும் தம் தம் மனத்தன பேச எஞ்ஞான்று கொல் சாவதுவே அப்படின்னு பாடுறார். உத்தமன் அப்படின்னா புருஷோத்தமன், அனைவரை விட மேலானவன். அத்தன் அப்படின்னா தந்தை. மத்தம் அப்படின்னா உன்மத்தம், பித்து பிடித்தல். மால் அப்படின்னா மயக்கம். மாணிக்கவாசக பெருந்தகை சிவபெருமானை பார்த்து சொல்கிறார், இறைவா, ஈசனே, நான் உன்னை எப்படி தெரியுமா பார்க்குறேன்? எல்லாவற்றிலும் உயர்ந்தவன் நீதான். எல்லாரை விட நீதான் உயர்ந்தவன், மேலானவன். நீ அப்பா, எனக்கு மட்டும் இல்லை, இந்த உலகிற்கே அம்மையப்பன் நீ. அதனால் அப்பா, என்னை உடையவன் நீதான். இந்த உலகமே உன்னுடையது தான். அப்போ என்னை உடையவனும் நீதானே, எனக்கு சொந்தக்காரர் நீதானே. அப்படிப்பட்ட உன்னுடைய அடிகளை நினைந்து உருகணும். நான் எப்பவும் உன் திருவடிகளையே நினைந்து நினைந்து உருக வேண்டும் நான். மத்தம் மனத்தோடு மால் இவன், எந்த அளவுக்கு நான் உருகணும் தெரியுமா? அப்படியே டிவைன் எக்ஸ்டசி, இறை அனுபவத்தில் மூழ்கி போகணும். மூழ்கும்போது என்ன நடக்கும்? மத்தம், எனக்கு அப்படியே உன்மத்தம் ஆயிடணும். உன்மத்தம்னா பித்து பிடிக்கிறது. பாரதியார் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா பாட்டில் குழந்தைய தூக்கும்பொழுது அப்படின்னு சொல்லும்போது சொல்வார், உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தம் ஆகுதடி அப்படின்னு. குழந்தைய தூக்கி கொஞ்சி உச்சி முகந்து முத்தமிடும் பொழுது, உன்னை தழுவிடிலோ கண்ணம்மா உன்மத்தம் ஆகுதடி, அதை பித்து பிடிக்குதடி அப்படின்னு உருகி உருகி பாடுவார். அது மாதிரி இங்கே இவர் என்ன சொல்கிறாரு? உன்னுடைய திருவடிகளை நினச்சி உருகி அழுது சிரித்து என்னுடைய பொறிகள் எல்லாம் ஐம்புலன்கள்லாம் மறைந்து போய் என் சித்தமெல்லாம் நீயே இருக்கணும்னு கேட்டுக்கிறார். 24 மணி நேரமும் என்னோட சிந்தை முழுக்க என்ன இருக்கணும்? நீ தான் இருக்கணும். உன்னையே நான் நினைக்கணும். அப்படி பார்க்கும்போது, உன்னையே நான் நினைக்கும்போது நான் எப்படி இருப்பேன்? சிரிப்பேன், ஆடுவேன், பாடுவேன், குதிப்பேன், திடீர்னு அழுவேன், திடீர்னு படுத்துப்பேன், கண் மூடி தூங்குவேன், யார் என்ன சொன்னாலும் கண்டுக்க மாட்டேன். இப்படியெல்லாம் நான் இருக்கேன். இப்போவே அப்படி தான் இருக்கேன். அப்படியெல்லாம் இருக்கும்பொழுது என்ன தெரியுமா நடக்குது? இந்த ஊரார் என்னை சொல்லி சொல்லி சிரிக்கிறாங்க. என்னன்னு சொல்கிறாங்க? பித்து பிடிச்சவன்னு சொல்கிறாங்க, பேய் மாதிரி சிரிக்கிறான்னு சொல்கிறாங்க, மயக்கங்கண்டு கிடக்கிறான், அறிவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்ன இப்போ எனக்கு வந்தது அப்படின்னா, இப்படியெல்லாம் இவங்க சொல்கிறது என் காதில் விழுது. காதில் விழுறதுனால எனக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன தெரியுமா? நான் என்னமோ ஒன்றையே நினச்சிட்ருக்கேன். இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க அப்படிலாம் பாடினேன். நீ திருப்பெருந்துறையில் வந்து எனக்கு அருளுபதேசம் செய்தாய், திருக்கழல்களை காட்டி உன்னுடைய திருவடிகளை நினச்சிக்கிட்டே இருக்கேன். அப்போ நான் சித்தம் முழுக்க உன்னையே நினச்சிட்ருக்கேன்னு தானே நான் நினச்சேன். ஆனால் என்ன நடக்குது உண்மையிலேயே? இவங்க சொல்கிறதெல்லாம் என் காதில் விழுதே. என்னை பித்துன்னு சொல்கிறாங்களே, பேயன்னு சொல்கிறாங்களே, பைத்தியம்னு சொல்கிறாங்களே. இவங்க இப்படியெல்லாம் சொல்கிறதுல எனக்கு இன்னும் வருத்தம் கிடையாது. அதனால் நான் ஒன்றும் வருத்தப்படலை. ஆனால் எனக்கு ஒரு குறை என்னன்னா, இவங்க சொல்கிற எதுவும் என் காதில் விழக்கூடாதே. நான் முழுக்க ஒன்றையே நினச்சிட்டு இருந்தேன்னா, இவர்கள் என்னை பற்றி கேலி பேசுவதும் கிண்டல் பேசுவதும் எள்ளி நகையாடுவதும் என் செவிகளுக்குள்ளேயே உள்ளே வரக்கூடாதே. அந்த நாள் என்னைக்கு வரும்? அது வருது. இப்போ ஏன் வருது அப்படிங்கும்போது இவர் தன்னைத்தானே அனலைஸ் பண்ணி பார்க்குறாரு. இவர் ஒரு முதலமைச்சராக இருந்து அதுக்கப்புறம் தானே இப்போ இறைவ அனுபவம் ஏற்பட்டு இப்படி பாடிக்கிட்டு இருக்காரு. அப்போ நடுவில் தான் அப்படிங்கிற அகந்தை எனக்குள்ளே வந்துடுது அப்படின்னு வருத்தப்படுறார். நான் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு வந்துடுது அப்படிங்கிறார். அது வரும் தானே, அது மனிதர்கள் இயற்கையாக இருக்கும் பொழுது நான், என்னுடையது, நான் யார் தெரியுமா அப்படிங்கிற எண்ணம் எனக்கு நடுவில் தலை தூக்கிடுது. ஏன் எனக்கு அது புரியுது அப்படின்னா, அதனால தான் இவங்கெல்லாம் என்னை கிண்டல் பண்ணுற வார்த்தைகள் என் செவிகளில் வந்து விழுந்து அது என்னுடைய உள்ளத்தை கொஞ்சம் பாதிக்குது.
அப்படியெல்லாம் நான் பாதிக்கப்படக்கூடாது. அப்படின்னா எனக்கு என்ன வேணும் அப்படின்னா, தன்முனைப்பு அறவே அகன்றுவிட வேண்டும். அது என் கையில் இல்லையே. இப்படி இந்த ஐம்புலன்களும் ஐம்பொறிகளும் அங்கங்கே ஓடுது. அதனால தான் இந்த வார்த்தைகள்லாம் என் செவிகளில் வந்து விழுகின்றன. நான் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஊர் ஊராக போகணும், உன்னுடைய ஸ்தலங்களுக்கெல்லாம் போகணும், ஆடணும், பாடணும், கூத்தாடணும், சிரிக்கணும், அழணும். அப்போ யார் என்ன சொன்னாலும் அது என் காதில் வந்து விழக்கூடாது. என் சித்தமெல்லாம் நீயே நிறைந்திருக்க வேண்டும், தன்முனைப்பு முழுசாக அகன்று விட வேண்டும் என்று சிவபெருமானிடம் விண்ணப்பிக்கிறார் மாணிக்கவாசகர். இதே மாதிரி தான் பட்டினத்தார் கூட ரொம்ப காலம் சிவஸ்தலங்களுக்கெல்லாம் போய் பாடி 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 கடைசியில் பார்த்திங்கன்னா அவர் களைப்பாயிடுவார். இன்னும் என்னை சிவன் ஆட்கொள்ளவில்லையே, நான் இன்னும் எப்படி தான் உன்னை கும்பிடுறது, உன்னை இன்னும் நான் எப்படி சரணாகதி அடையிறதுன்னு தெரியாமல் ஓஞ்சு போய் ஒரு தடவை வயல் வரப்பு பக்கத்தில் தன் ஒரு கையை தன் தலைக்கு கீழே ஒரு முட்டு கொடுத்துட்டு படுத்திருப்பார். அப்போ அவரை க்ராஸ் பண்ணி 2 பெண்கள் தண்ணி பிடிக்க போவாங்க குடத்தை எடுத்துக்கிட்டு. அந்த 2 பெண்களில் ஒருத்தி சொல்வா, பத்தியா திருவெண்காட்டு செட்டியார் பட்டினத்தார் 600 கோடி பொண்ணுக்கு சொந்தக்காரர் இப்படி போய் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் சிவன்கதி அப்படின்னு விட்டுட்டு வந்து படுத்திருக்கார் பார் அப்படின்பா. அப்போ இன்னொருத்தி சொல்வா, அப்படியெல்லாம் எல்லாத்தையும் திறந்து படுத்திருந்தா தலைக்கு என்ன சுகம் கேட்குது, கையை வச்சு படுத்திருக்கார் அப்படின்பா. அவங்க க்ராஸ் பண்ணி போனோடனே பட்டினத்தார், சிவசிவா இவங்க மூலமாக நீ எனக்கு இந்த பாடத்தை கொடுக்குறியா, அது சரிதானே, என் தலைக்கு என்ன சொகுசு கேட்குது அப்படின்னு அந்த கையை எடுத்துகிட்டு சும்மா படுத்திருப்பார். அந்த பெண்கள் தண்ணி பிடிச்சிட்டு திரும்ப போயிட்டுருப்பாங்க. அப்போ அந்த இன்னொரு பெண் சொல்வா, பத்தியா நீ இந்த மாதிரி சொல்லிட்ட, இப்போ பாரு அவர் என்ன செஞ்சிட்டாரு, ஒரு கையை எடுத்துகிட்டு வெறும் தரையில் படுத்திருக்காரு அப்படின்னு. அப்போ அந்த பெண் சொல்வா, இவர் எல்லாத்தையும் திறந்துட்டாரு அப்படின்னா சிவசிவான்னு இவர் கிடக்க வேண்டிதானே, நம்ம 2 பேர் பேச்சு ஏன் இவர் காதில் விழுது, அதுக்கு வந்து இவர் பதிலுக்கு அந்த கையை எடுத்துகிட்டு சும்மா படுத்திருக்காரு, இவருக்கு சிவனை தானே நினச்சிட்ருக்கணும், இவருக்கு நம்ம பேச்சு ஏன் காதில் விழுது, அப்பன்னா என்ன சாமியார் இவ அப்படின்னு சொல்லிகிட்டே போயிடுவா. இப்போது வந்து பட்டினத்தார் நினைப்பார், சிவபெருமானே நீ எவ்வளோ அழகாக எனக்கு பாடம் சொல்லித்தர, இந்த 2 பேர் மூலமாக, அது சரிதானே, நான் என்னுடைய உலகம் முழுக்க சிந்தை முழுக்க நீதானே இருக்கணும், சுற்றிலும் போகிறவங்க பேசுகிறத நான் ஏன் காதில் வாங்கணும் அப்படின்னு அவர் உணர்வார். இதையே தான் ஸ்ரீமத் பாகவதத்தில் வேதவியாசர் வந்து ஒரு முறை ஒரு குளக்கரை வழியாக நடந்து போவார். அப்படி போகும்போது அந்த குளக்கரையில் பெண்கள்லாம் குளிச்சிட்ருப்பாங்க, சின்ன வயசு பெண்கள்லாம். இவர் வரார் அப்படின்னோடனே அந்த கரையிலேருந்து மேல் ஆடைகள்லாம் தன் மேலே போட்டு மூடிக்கிட்டு வெயிட் பண்ணுவாங்க. வேதவியாசர் போயிடுவார். அப்புறம் அவங்க அந்த துணியெல்லாம் எடுத்து படியில் போட்டு அவங்க திரும்ப விளையாடுவாங்க தண்ணியில் குளிச்சுக்கிட்டு. கொஞ்ச நேரம் கழித்து வேதவியாசருடைய மகன் இளைஞன் சுகாச்சாரியார் அவர் அந்த பக்கம் போவார். அப்போ இந்த பெண்கள் ஒன்றுமே கண்டுக்க மாட்டாங்க, அவங்க தொடர்ந்து நீராட்டம் விளையாட்டுன்னு விளையாடிட்டு இருப்பாங்க. இதை கவனித்த வேதவியாசர் இந்த பெண்கள்லாம் மேலே வந்து ஆடையெல்லாம் அணிந்து கொண்டு நடந்து வரும்போது அவங்கள கூப்பிட்டு கேட்பார், ஏம்மா நான் ரொம்ப தொண்டு கிழம் வயசானவன், நான் போகும்போது நீங்கள் எல்லாம் எடுத்து மூடிட்டீங்க உடையெல்லாம், ஆனால் என் மகன் சின்னவன் ஒரு இளைஞன், அவன் போகும்போது நீங்கள் அதை கண்டுக்கவே இல்லையே, நீங்கள் பாட்டு நீராடி விளையாடிட்டு இருந்தீங்களே அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த பெண்கள் சொல்லுவாங்க, சுவாமி பார்த்தீங்களா நீங்கள் அதை கவனிச்சிருக்கீங்க, நாங்கள் பெண்கள்ங்கிறத கவனிச்சிருக்கீங்க, நாங்கள் மேலாடை மூடுறோங்கிறத கவனிச்சிருக்கீங்க, நீங்கள் ஆண்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நீங்கள் கிழவன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்கள் இளம் பெண்கள்னு உங்களுக்கு தோணுது, ஆனால் இது எதுவுமே தோணல பார்த்தீங்களா உங்கள் பிள்ளைக்கு, அவருக்கு சிந்தை முழுக்க பகவான் தான், அவர் பாட்டு எல்லாம் இறைவன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு தன்னை தவிர தன்னையும் இறைவனையுமே நினைக்கிறார், இங்கே எதுவுமே அவர் கண்களில் படலை, அதனால் அவர் போகும்போது எங்களுக்கு தோணலை, எங்களுக்கு அந்த வெட்கம் வரவில்லை அப்படின்னு அந்த பெண்கள் சொல்வதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். அதனால் அதை நினச்சி ரொம்ப பெருமைப்பட்டுப்பார், நம்மளை விட நம்ம மகன் வந்து தெய்வ அனுபவத்தில் இறை அனுபவத்தில் மூழ்கினானே அப்படின்னு அவர் ரொம்ப பெருமைப்பட்டுப்பார். அதே மாதிரி ஒரு நிலைமையை தான் இப்போ வந்து மாணிக்கவாசகர் கேட்குறார், இறைவா எனக்கு அப்படிப்பட்ட சிந்தையை கொடு அப்படின்னு. 20வது நூற்றாண்டில் கூட பாண்டிச்சேரியில் பாரதியார் வாழும் பொழுது குள்ளச்சாமி அப்படின்னு ஒரு சித்தர் வாழ்ந்தாராம். அதை பற்றி ஆசா ஞானசம்பந்தம் ஐயா சொல்கிறாங்க. அந்த குள்ளச்சாமிங்கிற சித்தரை பார்த்து அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் பித்து பிடிச்சவன்னு எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்களாம்.
கேலி பண்ணுவாங்களாம். ஆனால் ஒரு முறை பாரதியாருக்கு அந்த குள்ளச்சாமியை நேரடியாக கண்களை நேராக பார்த்து ஒரு ஐ கான்டாக்டோட நேருக்கு நேர் பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிதான். அப்போ அவருக்கு தோணுச்சான், ஓ இவர் குள்ளச்சாமி பித்தன் அல்ல, இவர் ஒரு சித்தர் அப்படிங்கிற உண்மையை பாரதியார் உணர்ந்து கொண்டார் அப்படின்னு இங்கே மென்ஷன் பண்ணுறாங்க. அதனால் இந்த சித்தர்கள், இந்த பித்தர்கள் அவங்கெல்லாம் இறை அனுபவத்தில் இப்படியெல்லாம் ஆவாங்க அப்படிங்கிறத தான் இங்கே மாணிக்கவாசக பெருமான் சொல்லிக்கிட்டு என்ன சொல்கிறாரு, நான் முழுவதுமாக எடுத்துடணும், நானை நீ அழுத்திவிடு, அகற்றிவிடு. அந்த நான் அதை தான் கந்தர் அனுபூதியர் கூட அருணகிரியார் சொல்கிறாருன்றாங்க. சும்மா இரு சொல் அற என்றலுமே அம்மா பொருள் ஒன்று அறிந்திலனே அப்படின்னு பாடுறாரு. யாராவது சும்மா கடை அப்படின்னா நம்ம கோவம் வந்துடும் இல்லையா, அதெல்லாம் வெறும் சொல்லு, அதுக்கு பொருளே கிடையாது, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படிங்கிற நிலைமையை எனக்கு கொடுன்னு கந்தர் அனுபூதியில் அருணகிரியார் பாடி கேட்குறாருன்றாங்க. இப்படி உயர்ந்தவர்கள் எல்லாம் இந்த மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகளுக்கெல்லாம் நீ அர்த்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காத, அதெல்லாம் வெறும் சத்தம் அப்படின்னு என்னை உணரவை. அது எப்போ பாசிபிள் அப்படின்னா, நான் எனது அப்படிங்கிற அகங்காரம் மமகாரம் முழுவதுமாக அகற்றப்பட வேண்டும். அது என்னால் முடியுமா? முடியாதே, நான் சாதாரண அற்ப மானுடன் தானே, எனக்கு அப்படியெல்லாம் வந்துருமே. இது நான் அப்படின்னு என்னோடய அதிகாரம், என்னோடய பதவி, என்னோடய அறிவு எல்லாமே எனக்கு முன்னாடி என் சொத்து எல்லாம் முன்னாடி நின்று நான்கிற எண்ணம் அப்பப்போ முழிச்சிக்குமே அப்படிங்கிறத தான் இங்கே மாணிக்கவாசக பெருந்தகை பாடுறார். அவர் ஒரு அமைச்சராக இருந்தார், பெரிய கற்ற மாமேதை, ஒரு உயர்ந்த பதவியில் இருந்தார். அதனால் அதெல்லாம் சுத்தமாக அவரை விட்டு அகன்று விடவில்லை. அதனால் இப்போ அவர் கேட்குறார், கெஞ்சி கேட்குறார், அந்த நாள் எப்போ போகுமோ அப்படின்னு ரொம்ப கெஞ்சி கேட்குறார். அது மட்டும் போயிட்டா நல்லா இருக்குமே, தத்த மனத்தன பேச எஞ்ஞான்று கொல் சாவதுவே. இந்த நான்கு என்கிற எண்ணம் முழுவதுமாக சாக வேண்டும், தன்முனைப்பு முழுவதுமாக அழிய வேண்டும். அது எப்போ நீ தருவ அப்படின்னு அவர்கிட்டயே அந்த பொறுப்பை விடுறார். அவன் அருளாலே அவன் தாள் வணங்குறோம் இல்லையா, அதே மாதிரி நீயே என்ன பண்ணிடு, என்னிடம் இருக்கும் தன்முனைப்பை முழுவதுமாக சாகடிச்சிடு, அழித்து விடு, அகற்றி விடு அப்படின்னு கேட்குறார். அப்படி அகற்றினாதான் இந்த மெய் உணர்தல்ங்கிற ஒரு விஷயம் நிறைவடையும். அதை நோக்கி போயிட்டுருக்கார். இவரோட லாங் ஜேர்னி இது. இந்த டிவைன் எக்ஸ்டசியை 24 hours அவர் என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதனால் இந்த ஒரு ரிக்வெஸ்ட்டை மாணிக்கவாசக பெருந்தகை வைக்கிறார். நாமும் சிவபெருமானின் திருவடிகளை கண்டு உருகி இதே விண்ணப்பத்தை செய்யலாம். நமக்கும் இருக்கு இல்லையா, நான் எனதெல்லாம், அதை அகற்றி விடு இறைவா, உன்னையே என் சிந்தையில் கொண்டு நிறுத்தி விடு இறைவா அப்படின்னு கேட்டு அவரை வணங்குவோம், அவரருளை பெறுவோம். திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம்.